பரமலோகம் சிவனின் ரூபம் நமச்சிவாயவே. கனலும் காற்றும் நிலமும் நீரும் நமச்சிவாயவே. எளியும் வேதம் நான்கும் ஆளும் நமச்சிவாயவே. முதலும் மூன்று மூர்த்தி தேவம் நமச்சிவாயவே. எதுவும் ஏக சிவனின் தோற்றம் நமச்சிவாயவே. கருணை காட்டும் கைலை வாசன் நமச்சிவாயவே. மரங்கள் கோடி வழங்கும் நாதன் நமச்சிவாயவே. தளரும் போது தாங்கும் தெய்வம் நமச்சிவாயவே. பிறந்த யாவும் சிவனின் பிள்ளை நமச்சிவாயவே. உலகம் போற்றும் உனது நாமம் நமச்சிவாயவே. உயிரிலாடும் நடன பாதம் நமச்சிவாயவே. மனது ஏங்கும் இன்பம் யாவும் நமச்சிவாயவே. அடையும் போது அடுத்து போகும் நமச்சிவாயவே. பிறவி மோகம் சலித்து போகும் நமச்சிவாயவே. புரிந்து நீயும் சிவனை பாடு நமச்சிவாயவே. பிறந்த அடையும் வீரும் நமச்சிவாயவே. மனையும் மக்கள் செல்வ சீரும் நமச்சிவாயவே. இடையில் வந்து கடந்து போகும் நமச்சிவாயவே. தடைகள் விட்டு சிவனை பற்று நமச்சிவாயவே. உலகம் போற்றும் உனது நாமம் நமச்சிவாயவே. உயிரிலாடும் நடன பாதம் நமச்சிவாயவே. மழலை தேகம் முதுமை தேடும் நமச்சிவாயவே. மனித மாயை அருந்து வீடும் நமச்சிவாயவே. மலரின் வாசம் உதிர தீரும் நமச்சிவாயவே. சிறிய வாழும் சிவனை தேடும் நமச்சிவாயவே. கடவு கோபம் கொடிய காமம் நமச்சிவாயவே. கிடந்து வாட்டும் நெடிய நோயும் நமச்சிவாயவே. அடையும் வேகம் கவலை தோயும் நமச்சிவாயவே. அவனை நீங்க சிவனை தாங்கு நமச்சிவாயவே. உலகம் போற்றும் உனது நாமம் நமச்சிவாயவே. உயிரிலாடும் நடன பாதம் நமச்சிவாயவே.
கடந்த காலும் அளந்த கையும் நமச்சிவாயவே. நெருப்பில் நின்று சாம்பலாகும் நமச்சிவாயவே. அழகு தோற்றம் அழுதினாரும் நமச்சிவாயவே. இருக்கும் நாளில் சிவனை வேண்டு நமச்சிவாயவே. முடிவு காலம் நெருங்கும் நேரம் நமச்சிவாயவே. உனது மூச்சும் உனக்கு பாரம் நமச்சிவாயவே. உனது பேசும் மனிதர் யாரும் நமச்சிவாயவே. மறந்து போவ சிவனை நாடு நமச்சிவாயவே. வளரும் தேயும் திரையை போல நமச்சிவாயவே. பிறவி மீண்டும் மறையும் தோன்றும் நமச்சிவாயவே. சலனம் விட்ட புனித ஜீவன் நமச்சிவாயவே. ஜனனமற்று சிவனை சேரும் நமச்சிவாயவே. உலகம் போற்றும் உனது நாமம் நமச்சிவாயவே. உயிரிலாடும் நடன பாதம் நமச்சிவாயவே. அருளை நாடும் அடியர் நாவில் நமச்சிவாயவே. பரமலோகம் சிவனின் ரூபம் நமச்சிவாயவே. 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 அனைவருக்கும் இனிய குரோடி வருட மார்கழி 16ஆம் நாள் நமஸ்காரம், வணக்கம். இன்று டிசம்பர் 31 ஆங்கில வருடத்தின் கடைசி நாள், மார்கழி மாதத்தின் 16ஆம் நாள். இன்று நாம் நேற்று அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு தியான பயிற்சி இருந்தது. முழுக்க முழுக்க தியானத்தில் தான் இருந்தோம், பிராணாயாமம் பண்ணியிருந்தோம். இன்று பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கான பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்ய போகிறோம். ஸோ நம்ம சாதாரணமாக நமக்கு கண் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வேலை சூழ்நிலை வந்து ஷிஃப்டிங் டைமில் வேலை பார்ப்பீங்க, அதனால கண்ணுக்கு சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும். சத்து குறைபாடுனால கூட கண்ணுக்கு பிரச்சனை இருக்கும். மொபைல் நிறையா பார்க்கறனாலும் கண்ணுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ கண்ணு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா கண் ஒரு எவ்வளோ இதாக இருக்கும், மூளையும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் தூங்காமல் மொபைல்லாம் பார்க்குறோம், நைட்டில் ரொம்ப டிவி பார்க்குறோம். ஸோ தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால மூளையும் இதயத்தையும் சீக்கிரம் பாதிக்கிறது தூக்க குறைபாடுனால. ஸோ கண்ணு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கண்ணை வந்து பேணி காக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான பயிற்சி தான் இப்போ செய்ய போகிறோம். கிட்ட பார்வை தூர பார்வை அனைவருக்கும் இருக்கும். கிட்ட பார்வை தூர பார்வை. அந்த கிட்ட பார்வை தூர பார்வையோட இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. ஃபோக்கல் லென்த் ஐஎஸ்சி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இப்போ கிட்ட பார்வை தூர பார்வைக்கான கண் பயிற்சி பார்ப்போம். இப்போ இந்த கட்டை வரலை சேர்த்து வச்சுக்கணுங்க, சரியா? கட்டை வரலை சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த லிங்க முத்ரால தான். ஸோ லிங்க முத்ரா பயன்படுத்தி தான் இதை செய்ய போறீங்க நீங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe in, breathe out, breathe in, breathe out. இப்போ ஐ ரொட்டேஷன் இப்போ செய்ய போகிறோம், சரியா? கண்ணு வந்து எல்லா ஆங்கிளும் நம்ம சுற்றி பண்ணுற ஒரு பயிற்சி. நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் போகணும். நரம்பெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருந்தால் நல்லா உங்களுக்கு சரியாகும்.
ஸோ எல்லா பக்கமும் இந்த பக்கம் இப்போ லெஃப்ட் ஸ்ட்ரைட் ரைட் ஓகே. இப்போ லெஃப்ட் விஷன் ரைட் விஷன் மாறி மாறி இடது கண்ணால் பார்க்கறது வலது கண்ணால் பார்க்கறது மாற்றி மாற்றி பார்க்கலாம். இப்போ வலது கண்ணை மூடிட்டு இடது கண்ணால் பாருங்க, நேராக பார்க்கணும். இயல்பான மூச்சு. இப்போ அடுத்த கண்ணால் பார்க்கலாம். ரெண்டு கண்ணு இந்த கண்ணு இந்த கண்ணு இந்த கண்ணு இப்போ மொபைல் பார்க்கறனால டிவி பார்க்கறனால ஒரு ஐ இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த ஐ இரிட்டேஷனை போக்கக்கூடியது ஒன்று ஐ பிளிங்கிங். சரியா? ஸோ சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் மொபைல் பார்க்கும்போது கண்ணு உத்து பார்த்துட்டே இருப்பீங்க. சரியா? விளையாடும் போதெல்லாம் அதெல்லாம் போக்குறதுக்கு இது நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். மேக்ஸிமம் மொபைலில் விளையாடுறதை தவிர்த்துடுங்க. அவ்வளோ ஒரு மூளையும் கண்ணு ரொம்ப கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மொபைல் கேம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அறிவாளித்தனமாக அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துறாங்க. நம்ம கிரியேட்டிவிட்டியாக இல்லாமல் நம்ம அந்த டைம் பாஸ் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மொபைல் கேம் விளையாடுறத அவாய்ட் பண்ணுங்க. அதுனா எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ கண்ணை இரிட்டேட் ஆன கண்ணை சரி பண்ணக்கூடிய பயிற்சி ஒரு 20 வினாடி பிளிங்க் பண்ணி தடுக்கணும். அவ்வளோதான். 3 டைம்ஸ் பண்ணணும். நம்ம திருப்பியும் மறுபடியும் டெய்லியும் இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 கண்ணு பிரச்சனை இருக்கிறவங்க 1/2 மணி நேரம் பண்ணுங்க. மற்றவங்க ஒரு 10 நிமிஷமாச்சும் பண்ணுங்க. ஸோ கண் பாதிப்பு இருக்கிறவங்க தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பயிற்சிக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிடம் எடுத்து பண்ணுங்க. ஃபோக்கல் லென்த்து ஒரு இது ஒரு 3 நிமிஷம், அடுத்து ஒரு 3 நிமிஷம் கூட பண்ணுங்க. மாற்றி ஒரு 3 வாட்டி ரொட்டேஷனாக பார்த்து பண்ணுங்க. கண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போது பயிற்சி நம்ம ஆரம்பிக்கலாம். உடலை தளர்வு பண்ணுற பயிற்சி பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அனுலோம் விலோம் பிராணாயம் பண்ணிடுவோம் நம்ம. சரியா?
உடல் தளர்வு பண்ணுற பயிற்சி பண்ணுவோம். இங்கே ஃபோல்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்ட்ரெச். ரொட்டேட் பண்ணுங்க. ஆப்போசிட்ல நெக் ரொட்டேஷன். மேலும் கீழே. இப்போ சைடில் இப்போ நுரையீரலுக்கான பயிற்சி. நுரையீரலை விரிவுபடுத்துவோம். நல்ல ஆழமான மூச்சு எடுத்து மூச்சு விடுவோம். நல்ல பிரீத் இன், பிரீத் அவுட், 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 breathe in and rotation. Dekayim. தடாசனா செஞ்சிடலாம். முதுகு தண்டில் கம்ப்ரஸ் ஆன எலும்பெல்லாம் நர்மம் சரியாகும். பிரீத் இன், பிரீத் அவுட். அது இதுவும் ஹைட் ஆகிறதுக்கு இது நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஸோ தடாசன் பண்ணால் நல்லா ஹைட் ஆகலாம். பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe in, breathe out. அப்புறம் கட்டி சக்கராசன். பின்னாடி கை வரணும். நல்லா பிரீத் இன், பிரீத் அவுட். இந்த பக்கம் பிரீத் இன், பிரீத் அவுட். Now this side, breathe in, this side, this side, ओम तेजः सदा सवित्रो मंडल मध्यवर्ती नारायण सरसिजासन सन्निविष्टः केयूरवान् महरकुण्डलवान् किरीटी आरी हिरण्यकपोत्रोद शङ्खचक्रः Om
सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ खगाय नमः ॐ कृष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्रे नमः ॐ अर्काय नमः ॐ भास्कराय नमः ॐ मित्राय नमः ॐ रवये नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ खगाय नमः ॐ कृष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्रे नमः ॐ अर्काय नमः ॐ भास्कराय नमः ॐ मित्राय नमः ॐ रवये नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ खगाय नमः ॐ कृष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्रे नमः ॐ अर्काय नमः ॐ भास्कराय नमः ॐ मित्राय नमः ॐ रवये नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ खगाय नमः ॐ कृष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्रे नमः ॐ अर्काय नमः ॐ भास्कराय नमः ॐ मित्राय नमः ॐ रवये नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ खगाय नमः ॐ कृष्णे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मरीचये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्रे नमः ॐ अर्काय नमः ॐ भास्कराय नमः ॐ मित्राय नमः ॐ रवये नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ खगाय नमः ॐ
नमस्कारं ये कुर्वन्ति दिने दिने आयुर्प्रज्ञा बलं वीर्यं तेजस्जायते. விருக்ஷாசனம் பண்ணிடலாம். மொத்த கால் நிற்கக்கூடிய பயிற்சி. மனதையும் உடலையும் திடமாக வைத்துக்கொள்ள ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. 25 வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு 1 2 ரிலாக்ஸ். இப்போ அடுத்த கால். ஒரு கால் ஈஸியாக இருந்தால் இன்னொரு கால் கஷ்டமாக இருக்கும். பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தால் எளிமையாக வந்துடும். உட்காந்துலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பிராணாயாம ஸ்டெப் எல்லாம் நேராக அனுலோம் விலோம் பண்ணிடலாம். நாளைக்கு மறுபடியும் ஒரு புது பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு பிராணாயாமம், அனுலோம் விலோம் பிராணாயாமம், நாடி சுத்தி, கும்பகம் பிராணாயாமம், அப்புறம் பிரம்மரை முடிச்சுட்டு தியானத்தை முடிச்சு. ஓகே, இப்போ அனுலோம் விலோம் பண்ணுவோம். இடது கை சின் முத்ரா, உங்களோட வலது கையால் இப்படி தோட் பண்ணுவோம். Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. இது அனுலோம் விலோம் பிராணாயாமம், கண்டினியூ பிராணாயாமம். இப்போ தொடர்ச்சி பிராணாயாமம் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ நாடு சுத்தி பிராணாயாமம். 5 வினாடி ஹோல்ட் பண்ணி எக்ஸேல் பண்ணும். இடது முக்கால் மூச்சு இழுத்து 5 வினாடி ஹோல்ட் பண்ணி வலது முக்கால் மூச்சு விடணும். மறுபடியும் வலது முக்கால் மூச்சு இழுத்து 5 வினாடி ஹோல்ட் பண்ணி இடது முக்கால் மூச்சு விடணும். சரியா? லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். 5 minutes, 5 seconds, breathe holding. You breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. Slow down. Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose.
Breathe out left nose. Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. இது நாடு சுத்தி பிராணாயாமம். இப்போ கும்பக பிராணாயாமம் நான் இப்போ ஒரு நிமிடம் ஹோல்ட் பண்ணி எக்ஸேல் பண்ண போகிறேன். லெஃப்ட் நோஸில் இன்ஹேல் பண்ணி ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ண போகிறேன். ரைட் நோஸில் எக்ஸேல் பண்ண போகிறேன். மறுபடியும் ரைட் நோஸில் இன்ஹேல் பண்ணி போகிறேன். ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் நோஸில் எக்ஸேல் பண்ண போகிறேன். கும்பக பிராணாயாமம் உங்களால் எவ்வளோ சாத்தியமோ அவ்வளோ செய்யுங்க. நான் ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணி கும்பக பிராணாயாமம் செய்ய போகிறேன். லேசாக இழுத்து சர்க்குலேட் பண்ணி ஸ்லோவாக விடணும். Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. Breathe in left nose. Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. Breathe in left nose.
Breathe out right nose. Breathe in right nose. Breathe out left nose. இப்போ சன்மிக முத்ரா பயன்படுத்தி பிரம்மரி பிராணாயாமம் அனிபி ரீங்கார சவுண்ட் மாதிரி பண்ணணும். இங்கே கட்டுவரல் காதுக்குள்ள வைங்க. மோதிர விரல் ஆள்காட்டி விரல் வந்து கண்ணுக்கு மேலே, நடு விரல் வந்து மூக்கு கிட்ட, மோதிர விரல் மூக்குக்கு கீழே, சுண்டு விரல் சின்ன. நல்லா மூச்சு இழுத்துக்கோங்க. தியானத்துக்கு வந்துடலாம். அமைதியான சூழல். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामया, सर्वे भद्राणि पश्यन्तु
मा कच्चित् दुःखभाग् भवेत् असतो मा सत्कमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्माम् अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः கால் பண்ணிக்கலாம். இன்றைய பயிற்சி இதோடு முடிஞ்சது. நாளைக்கு சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு 2 ஆசனம் தான் இருக்கும். புது வருஷமாக இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் நாளைக்கு கலந்துப்பீங்க தெரியல. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட ஆசனம் மட்டும் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சு முடிச்சுக்கலாம். ஸோ நாளை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.